சுதன் சுயேட்சை வேட்பாளருக்கு விஜய் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் வரும் வாரம் கூட இல்லாத நிலையில் தற்போது தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்துக் கொண்டு இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வழக்கம் போல தேர்தல் அறிக்கை மற்றும் திமுக அரசின் கடந்த 5 ஆண்டுகால சாதனை திட்டங்களை எடுத்து கூறி தீவிரமாக வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். மறுபுறம் அதிமுக திமுகவிற்கு போட்டியாக வாக்குறுதிகளை எடுத்து கூறியும் கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் தொடர மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டு தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போது தனிச்சையாக தேர்தலை சந்திக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 4 முனை போட்டி என்பது தற்போது நிலவி வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றாக காணப்படக்கூடிய எடப்பாடி தொகுதியில் கடந்த வாக்குப்பதிவில் கடந்த முறை ஒரு வேட்பாளர் அவர் நிராகரிக்கப்பட்டார். குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட அருண்குமார் என்பவர் அவருடைய வேட்பாளர் திடீரென மாயமானதன் காரணமாக எடப்பாடி தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் போட்டியிடாத நிலை ஏற்பட்டது. குறிப்பாக எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை 60,000க்கும் மேற்பட்ட இளம் வயதினர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகள் யாருக்கு செல்லும் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில் எடப்பாடி தொகுதியை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்பாளர்கள் நேரடியாக களம் கண்டனர். இதற்கு மாற்றாக எடப்பாடி தொகுதியில் மற்றும் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய யாரேனும் ஒருவருக்கு தமிழக வெற்றி கழகம் ஆதரவு அளிக்கும் என கடந்த சில நாட்களாகவே அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிக்கு போட்டியாக சுயேட்சையாக களம் கண்டிருக்கக்கூடிய பிரேம்குமார் என்பவருக்கு தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பிரேம்குமார் ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியாக இருந்ததாகவும் தற்போது அவர் சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டுள்ளதன் காரணமாக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் தமது வெற்றி கழகத்தின் சார்பில் ஆதரவு செய்வதாக முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை அவர் முறையாக அவர் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே பிரேம்குமார் தனது சுற்றுவட்டார பகுதியில் விஜயின் ஆதரவு பெற்ற தனக்கு அனைவரும் வாக்களிக்குமாறு அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவருக்கு தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிசை எண் 12 தொலைக்காட்சி பெட்டியில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என குறிப்பிட்டு விஜய் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதன் காரணமாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தற்போது மிகுந்த உற்சாகத்தில் எடப்பாடி தொகுதியில் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.